வெற்றி என்பது ஒரே நாளில் உருவாவதில்லை. சிறிய கனவுகளாக தொடங்கி கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் நாளடைவில் பெரும் சாதனைகளாக உருவெடுக்கின்றன. அப்படி விளையாட்டுத் துறையில் சாதித்த இளம் மொட்டுக்களை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது விருட்சமாகும் விதைகள். இன்றைய விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பல்லாவரம் பகுதியில் அமைந்துள்ள டிஎஸ்பி மார்ஷல் அகாடமிக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். இங்க பயிலக்கூடிய துர்கா என்கிற இளம் குத்துச்சண்டை வீராங்கனையை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். குத்துச்சண்டையில அவர் படைச்ச சாதனைகளை பற்றியும் அவர் எதிர்கொண்ட சவால்களை பற்றியும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகும். வணக்கம் துர்கா. வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதுலயும் குறிப்பா நீங்க தேசிய அளவுல குத்துச்சண்டை போட்டியில வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம். அதுக்காக வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த குத்துச்சண்டை போட்டி அப்படின்னு வரும்போது பெண்கள் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த குத்துச்சண்டை போட்டிகள் எல்லாம் ஈடுபடுறது வந்துட்டு நம்ம பார்க்கறது ரொம்பவுமே குறைவா இருக்கு. குத்துச்சண்டை போட்டியில நீங்க எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? குத்துச்சண்டை போட்டிக்குள்ள எப்படி நீங்க நுழைஞ்சிங்க, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல வந்து ஒரு ஸ்டார்ட் அப்போட இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஸ்போர்ட்ஸில் தான் இருந்தேன். ஆக்சுவலி அத்லெட்டிக்ஸ் அதிலெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து சடனாக வந்து பாக்ஸிங் அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது சரி நம்மளுக்கு அதில் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆக்சுவலி 1 இயராக கேட்டுகிட்டே இருந்தோம். அப்பா வந்து கேப் டிரைவர் ஆக்சுவலி, ஸோ அதனால் வந்து அவரால் சரியாக இது பண்ண முடியல. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து வந்து கூடுவாஞ்சேரியில் வந்து இங்கே கிளப் மேட்ச் ஒன்று நடக்க, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தோம் ஃபேமிலியோட. அப்போ தான் வாட்டி எங்கள் மாஸ்டர் பார்த்து பேசினும் போது வந்து அவர் சரி நீங்கள் வாங்க நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொன்ன அப்புறம் தான் தாம்பரத்துலேருந்து இங்கே பல்லாவரம் வந்து ஜாயின் பண்ணோம். ஆக்சுவலி 24 ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பண்ண முடியலை. அதிகமாக ஒர்க் அவுட் இருக்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இதுவாக இருந்துச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அது தெரியல, அதனால் வந்து தானாக பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் தானாக அதுவே இதுவாகிடும். இயல்பாக இருக்கவே வந்து ஈஸியாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக தெரியாது. உங்கள் அப்பா அம்மா யாராச்சும் குத்துச்சண்டை போட்டியில் இருந்தாங்களா, இல்லாட்டி நீங்கள் டிவியில் ஏதாச்சும் குத்துச்சண்டை அந்த மாதிரி பார்த்து இதுக்குள்ளே வந்தீங்களா? குத்துச்சண்டையோட அந்த ஆர்வம், அந்த குத்துச்சண்டையில் சேர்ந்து இவ்வளோ தூரம் வரணுங்கிற அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு? அப்பா அம்மா யாருமே அவ்வளோ பாக்ஸிங்லலாம் இல்லை ஃபேமிலியில். நான் தான் பாக்ஸர் ஆக்சுவலி ஃபேமிலியில். முதல்ல வந்து அப்பா வந்து ஃபோன் பார்க்கும்போது என் கூட உட்காரும் போதெல்லாம் வந்து வரும் பாக்ஸிங் வீடியோஸ் நிறைய வரும், நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் வந்து கூடுவாஞ்சேரியில் வந்து இந்த மாதிரி மேட்ச் நடக்கிறத பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்போது பார்க்கும்போது இங்கே இந்த கிளப்பில் இருக்கவங்க போடும் போது பார்த்தோம். அதனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. மாஸ்டர்கிட்டையும் இங்கே இருக்கிற மாஸ்டர்கிட்ட பேசணும், அவரும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படி சொன்னாங்க. நீங்கள் எந்த வயசுலேருந்து குத்துச்சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க? எவ்வளோ வருஷமாக பயிற்சி அப்படிங்கிறது எடுக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி 13 என்னோட ஏஜ் 13 ஆக்சுவலி. நான் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, பாக்ஸிங் பற்றி தெரிஞ்சுக்கும் போது, அதுக்கப்புறம் 13 லாஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். 2.5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் பாக்ஸிங். ஆக்சுவலி பெண்களுக்கே உரிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் கடந்து இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் மூஞ்சியில் பஞ்ச் பண்ணுறது, குத்துறது, இந்த மாதிரி நிறைய வலிகள் இதெல்லாம் தாங்கிட்டு எப்படி குத்துச்சண்டையில் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு முன்னேறினீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் எங்ககிட்ட. வலிகள் இருக்க தான் செய்யும், அதை தாண்டியும் வந்து ஒன்று சக்ஸஸ் பண்ணணும், அதெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கணும். பிரச்சனை நிறைய இருந்தாலும் வந்து சரி இதில் நம்ம ஒன்று பண்ணால் தான் நம்ம ஷைன் ஆகும் தெரிஞ்சதுனால இதில் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு. சரி, அந்த மாதிரி உங்களுக்கு வலிக்கும் போது எப்பயாச்சும் வந்துட்டு வேணாம் இந்த பாக்ஸிங்கே எனக்கு வேணாம் அந்த மாதிரி எப்பயாச்சும் உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை, அப்படி தோணுது இல்லை. வலிக்க தான் செய்யும்னு சொல்லிட்டு மாஸ்டர்லேருந்து அப்பா எல்லாரும் வந்து அதை மோட்டிவேட் பண்ணும் போது அந்த வலி தெரியல அப்போது. அதனால் அதை வந்து சரி நம்மளுக்கு அது பழகிடும்னு சொல்லிட்டு இருந்ததுனால விட்டுட்டேன். அவ்வளோ தெரியல எனக்கு வலி எதுவுமே. இப்போ நீங்கள் குத்துச்சண்டை அப்படின்னு வரும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுவீங்க? ஸோ நான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் வரேன், தாம்பரத்துலேருந்து. நான் 2 ஹவர்ஸ் வந்து இதுக்காக வந்து நம்ம 2 ஹவர்ஸ் தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அதுக்கு மேலே என்னால் முடியலை. ஸோ அதனால் வந்து லாங் டிஸ்டன்ஸ்னால அப்படி கிட்ட இருந்தால் ஒரு வேலை பண்ண முடிஞ்சிருக்கு. 2 ஹவர்ஸ் நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஸ்கூலில்? உங்களுக்கு இந்த ஸ்கூல் அப்படிங்கிற படிப்பையும் தாண்டி குத்துச்சண்டை போட்டி, அந்த ப்ராக்டிஸ், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க கரெக்டாக? ஸ்கூலில் வந்து நாங்கள் தான் முதல் பாக்ஸர் ஆக்சுவலி. ஸ்கூலில் வந்து நாம் பாக்ஸிங் போடுறேன்னு தெரிஞ்சதுனால நீ மேட்ச் போடுறதா இருக்கியா அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. நானும் போடுறேன்னு சொல்லி ஸ்கூல் லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் நேஷ்னல்ஸ் வரைக்கும் போயிருக்கேன். ஸ்கூலில் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருக்கேன், ரெண்டுத்துக்கும் மேனேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுவும் தாண்டி நம்ம பண்ணணும், இதில் வந்து ஒரு சக்சீட் பண்ணணுன்னு ஒரு
பேஷன்னால வந்து நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. ரொம்ப இது இப்போ நீங்கள் குத்துச்சண்டை அப்படின்னு வரும்போது ஒரு சைட் ப்ராக்டிஸும் ஒரு சைட் ஸ்கூலுக்கும் போகிறீங்க. ஸ்கூலில் நீங்கள் எப்படி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை நல்லா படிப்பீங்களா? இப்போ நீங்கள் படிக்கிறதுனாலுமே வந்துட்டு இல்லை ப்ராக்டிஸ்க்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்களா ஸ்கூலில்? அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இல்லை, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் அமௌண்ட்டான இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால, நான் படிப்புலேயும் இருக்கிறதுனால ஸ்கூலில் எல்லாருமே அலோவ் பண்ணுவாங்க. நீ போயிட்டு வா சொல்லிட்டு எல்லாரும் ஸ்கூலில் எங்கள் பிடி டீச்சர்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் தான். ஓகே. இப்போ பாக்ஸிங் குத்துச்சண்டை அப்படின்னு வரும்போது அதில் கொஞ்சம் வெயிட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃப்ளை வெயிட்டு, ஹெவி வெயிட், அந்த மாதிரி லைட் வெயிட் அப்படி நிறைய இருக்குது. இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் போய் நீங்கள் போட்டிகளெல்லாம் கலந்துட்டுருக்கீங்க? நான் வந்து ஹெவி வெயிட் கேட்டகரியில் தான் 80+ கேட்டகரியில் தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை வருஷமாகவும் அதே கேட்டகரியில் தான் போடுறேன். அதனால் மோஸ்ட்டாக வந்து எனக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இருக்காதனால நெக்ஸ்ட் டைம் போடும்போது லெஸ் பண்ணி தான் நேஷ்னல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஓகே. நீங்கள் இப்போ ஹெவி வெயிட் போட்டிகளெல்லாம் நீங்கள் கலந்துக்கும் போது உங்கள் கூட வரக்கூடிய அந்த ஆப்போனண்ட் அப்படிங்கிறவங்களுமே ஓரளவுக்கு ஈக்குவல் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. அவங்க கூட போட்டி போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கஷ்டமாக இருக்குமா? இல்லாட்டி இல்லை என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். வந்து அவங்களும் டஃப்பாக தான் வருவாங்க. நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வரணும் அதே மாதிரி தான் அவங்களும் வருவாங்க. பட் ஒரு கான்ஃபிடென்ஸோடு இறங்கும் போது வின் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் பண்ணும்போது என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால் வந்து மோஸ்ட்டாக என்னோடய கான்ஃபிடென்ஸ்னால தான் நான் வின் பண்ணுறது எல்லாமே. கஷ்டமாக தான் இருக்கும், பட் இட் வில் பி ஈஸி பண்ணும்போது. இப்போ குத்துச்சண்டை அப்படின்னு வரும்போது ஃப்ளை வெயிட், ஹெவி வெயிட், லைட் வெயிட்னு எடை வாரியான நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஹெவி வெயிட் கேட்டகரியை சூஸ் பண்ணது நீங்களா உங்கள் கோச்சா? இதெல்லாம் தாண்டி இப்போ ஹெவி வெயிட் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு உங்களுடைய ஆப்போனண்ட்டுமே அதே கேட்டகரியில் வருவாங்க. அப்படி வரும்போது எப்படி உங்களுக்கு அந்த ஆப்போனண்ட்டை வந்துட்டு அவங்கள தாக்குப்பிடிக்க எப்படி முடிஞ்சிச்சு? இப்போ அவங்க யாராச்சும் அடித்தாங்கன்னா, அதாவது குத்துச்சண்டையில் குத்து விழுந்துச்சு அப்படின்னா எப்பயாச்சும் நீங்கள் வீட்டில் போய் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் அடி வாங்கிட்டேன், அந்த மாதிரி எப்பயாச்சும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். ஹெவி வெயிட்டு வந்து நான் தான் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலி. நான் இருந்த வெயிட்டும் போது மாஸ்டர் வந்து லைட் வெயிட்டில் போடணும் தான் இருந்தது. நான் இருந்த வெயிட்டில் நான் ஒரு கொஞ்சம் மேட்ச் பண்ணணும்னு சொல்கிறதுனால நான் போனேன். ஹெவி வெயிட் பஞ்சஸ் எல்லாமே பவராக தான் இருக்கும். ஒன்றும் வந்து ரொம்ப பவராக தான் இருக்கும். அதில் அடிபட்டிருக்கு எனக்கும். லெஃப்ட் ஐயில் கீழே வந்து அடிபட்டு அதுவும் வீங்கிருக்கு. அதுலேயும் நான் போட்டிருக்கேன் மேட்ச்சு. அதுலேயும் போட்டு வின் பண்ணியிருக்கேன். அடிப்பட்டது வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. அம்மா கிட்டலாம் போய் ஃபீல் பண்ணது அது பட தான் செய்யும்னு சொல்லிட்டு சகஜமாக எடுத்துக்கிட்டனால எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை அவ்வளோ வீட்டில் இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மேட்ச் விடும்போது நம்ம அந்த மேட்ச்லேருந்து என்ன ஒன்று கற்றுக்கிட்டு அடுத்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணணுன்றது ஒரு எய்ம் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ குத்துச்சண்டை அப்படின்னு வரும்போது நீங்கள் கடந்த 2 வருஷமாக பயிற்சி அப்படிங்கிறது எடுத்துகிட்ருக்கீங்க. அதுவும் அகாடமி வந்து பயிற்சி எடுத்துகிட்ருக்கீங்க. இப்படி பயிற்சி எடுக்கும்போது நீங்கள் முதலாக போன போட்டி அப்படின்னா என்ன? அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அகாடமிலேருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்து என்னோடய ஸ்கூலில் தான் அட்டன் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்டன் பண்ணும்போது அதில் வின் பண்ணலை. நான் முதல்ல ரீஜனல்ஸ் இருந்துச்சு, வின் பண்ணலை. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி அதை வின் பண்ணல. அந்த மாதிரி மேட்ச்சை நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அதே மேட்ச் எனக்கு திருப்பி வரும்போது வின் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலும் போனேன். வந்து அதுக்கு அடுத்த லெவல்லையுமே வின் பண்ணி நேஷ்னல்ஸ் போனேன். நான் ஆக்சுவலி நேஷ்னல்ஸில் பிரான்ஸ் வின் பண்ணேன். இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் போட்டிகளெல்லாம் நீங்கள் கலந்துட்ருப்பீங்க. இதெல்லாம் கடந்து தான் நேஷ்னல் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருப்பீங்க. இந்த மாதிரி மாநில அளவில், மாவட்ட அளவுலலாம் கலந்துக்கும் போது என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு? அந்த போட்டிகள்லாம் ஜெயிச்சிங்களா இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். ஜெயிச்சிருக்கேன். நிறைய போட்டி ஜெயிச்சிருக்கேன். சில போட்டியை லூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. வந்து ஒரு மேட்சும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே ஈஸின்னு சொல்ல முடியாது. அதை தாண்டியும் போடணும் அப்படின்ற ஒரு எய்மோட பண்ணி நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்கேன். கோல்டு, ஸ்டேட் லெவலெல்லாம் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். வின் பண்ணி தான் நேஷ்னல்ஸ் உள்ள போவேன். இத்தனை இதுவும் சேர்ந்து போட்டதுனால தான் நேஷ்னல்ஸ் உள்ள போக முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா போயிருக்க முடியாது. கஷ்டமாக தான் இருந்தது. நீங்கள் இப்போ ஸ்டேட் லெவலில் கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு எந்த வயசில் நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே போனீங்க? அந்த ஸ்டேட் லெவல் போகும்போது அந்த கோல்டு வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கடினமாக இருந்துச்சு? அதாவது உங்களுக்கு எதிராக வந்த ஆப்போனன்ட் போட்டியாளர்கள் எவ்வளோ கடினமாக உங்களுக்கு இருந்தாங்க? அதெல்லாம் கடந்து எப்படி நீங்கள் தங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு சாதனையை படைச்சிங்க? அதை பற்றி சொல்லுங்கள். 2025 நடந்துச்சு ஆக்சுவலி அந்த ஸ்டேட். இது இங்கே தமிழ்நாடு லெவலில் தான் நடந்துச்சு அந்த ஸ்டேட் லெவலில். அந்த ஸ்டேட் லெவல் அப்போது எனக்கு 14 இயர்ஸ். அப்போ போகும்போது மேட்ச் வந்து செம்ம டஃப்பாக இருந்துச்சு. அதுவும் தாண்டி தான் போட்டு வின் பண்ணேன் கோல்டு. ஆக்சுவலி ஃபைனல்ஸ் எனக்கு அந்த டைமு ஃபைனல்ஸ் இருக்கவே வந்து ஒரு மேட்ச் தான் இருந்துச்சு. அந்த ஒரு மேட்சுமே டஃப்பாக 3 ரவுண்டுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டு தான் வின் பண்ணேன் கோல்டு கூட. இப்போ ஓவராலாகவே குத்துச்சண்டை அப்படின்னு வரும்போது பஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியமா இல்லை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமா? ரெண்டுமே முக்கியம் தான். ஏன்னா டிஃபெண்ட் பண்ணும்போது அதுக்கு அந்த டைம்லேயே பஞ்ச் பண்ணால் தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஸ்கோர் வரும்.
இல்லைன்னா பண்ண முடியாது ஸ்கோர். முதல்ல ரெண்டுமே முக்கியம் தான் ஆக்சுவலி. டிஃபென்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் பஞ்ச் ரிலீஸ் பண்ணுறதும் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் முக்கியம். இப்போ குத்துச்சண்டை அப்படின்னு வரும்போது உங்களுடைய கோச் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு போட்டிக்கு ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸு டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜெயிச்ச மேட்ச் ஏதாச்சும் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி மாஸ்டர் நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. இதை பண்ணினா கண்டிப்பாக நீ வின் பண்ணலாம் சொல்லிட்டு. லெஃப்ட்டை விட ரைட் பவராக இருக்கும். ஸோ அதனால் நீ ரைட் பஞ்ச் அதிகமாக ரிலீஸ் பண்ணினா நீ கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கார்டு ஓப்பனில் இருக்கும்போது ரைட் பஞ்ச் கரெக்டாக நீ ரிலீஸ் பண்ணினா வின் பண்ணலாம் அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி பஞ்ச் நான் யூஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கேன் நிறைய. இப்போ நீங்கள் வந்துட்டு மாநில அளவில் ஜெயிச்சிட்டிங்க. இதை தாண்டி நேஷ்னல் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அளவிலான போட்டிகளுக்கு எப்போ நீங்கள் போனீங்க? அந்த டோர்னமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ கடினமாக இருந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். 2025 போயிருந்தேன் ஆக்சுவலி. அது ஜூன் டைமில் போகும்போது ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ஜான்சி போயிருந்தோம். உத்தரப்பிரதேஷ் ஜான்சியில் நடந்துச்சு என்னோடய நேஷ்னல்ஸ் மேட்ச்சு. அதில் ட்ரெயினில் தான் போகணும். ஒரு 2.5 days கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அதை போன உடனே மேட்ச் இருந்துச்சு எங்களுக்கு. ரெஸ்ட் இல்லாமல் உடனே மேட்ச் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது போய் அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெய்ப்பூர், என்னோடய ஆப்போனண்ட் ஜெய்ப்பூர். அவங்க கூட வின் பண்ணி அடுத்தது கொல்கத்தா கூட போட்டேன். அவங்களோட வின் பண்ணும்போது தான் கண்ணில் அடிபட்டுருச்சு எனக்கு ஆக்சுவலி. அடிபட்டதுனால மேட்ச் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுலேருந்து தான் எனக்கு பிரான்ஸ் மெடல் கிடச்சிச்சு. அதில் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவ்வளோ டஃப் எனக்கு தெரியல. செகண்ட் மேட்ச் டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக அவங்களும் ப்ரெஷர் போட்டு பண்ணும்போது தான் அடிபட்டுச்சு எனக்கு கண்ணில். அதாவது இவ்வளோ தூரம் போயிட்டு அந்த கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது வெண்கலத்தோடு திரும்பும்போது அது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த நேஷ்னல்ஸில் தான் அடிபட்டுச்சு ஆக்சுவலி. அந்த அடிப்பட்ட போது கிட்டத்தட்ட வின் பண்ணுற டைமில் அடிப்படவே மேட்ச் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன் நான் சொன்னேன். ஆனால் டாக்டர்ஸ் இல்லை கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொன்னேன். அந்த ஒரு கஷ்டத்தோடு தான் ஸ்டாப் பண்ண. எய்ம் வச்சும் அதை பண்ண முடியலன்னு ஒரு பெயின் இருந்துச்சு. அடுத்த வாட்டி அதை வின் பண்ணி கண்டிப்பாக வேறு லெவல் போகணும்னு சொல்லிட்டுனால தான் அடுத்த வாட்டி நேஷ்னல்ஸும் போகலான்னு இருக்கேன். அடுத்த வாட்டி வெயிட் கம்மி பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்துச்சு? உங்களுடைய கோச் கிட்ட சொல்லும்போது அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க? மேட்ச்சில் அடிப்படுறது எல்லாமே சகஜம்தான். அது அடிப்படை தான் உன்னால் கற்றுக்க முடியும். இன்னும் நிறைய அடிபட்டுருச்சுன்னு ஒரு வாட்டி நீ விட்டுட்டீங்கன்னா ரெண்டாவது அதை உன்னால் கண்டினியூ பண்ண முடியாது. அந்த பயத்தோடு போய் போடுற மாதிரி இருக்கும். நீ இப்போ இந்த அடிப்பட்டதை சகஜமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி உனக்கு அடிப்படும் போது அது உனக்கு தெரியாது. நீ இன்னும் அது அடிப்படாத மாதிரி நீ டிஃபென்ஸ் பண்ணி இன்னும் நீ நல்லா போடணும். எங்கே நீ அடிபட்டுச்சோ எங்கே நீ விட்டியோ அந்த இடத்துலேருந்து நீ கண்டினியூ பண்ணணும் அப்படி சொன்னார் எனக்கு. அடிப்பட்டது ஒரு விஷயம் இருந்தால் கூட நீ டிஃபென்ஸ் நல்லா பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி இன்னும் எனக்கு மோட்டிவேட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அங்கே காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் பல மாநிலங்கள்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த பல மாநிலங்கள்லேருந்து வந்தவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடு அப்படிங்கிறது இருந்துச்சு? அதாவது உங்களோட கோச் உங்களுக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களோட கோச் ஒரு மாதிரியான விஷயங்கள் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு விஷயம் கற்றுக்கணுன்ற போது நம்ம ஆப்போனண்ட்டுக்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒன்று கற்றுக்கிட்டு அவங்க வேறு ஒருத்தவங்க கிட்டேருந்து கற்றுட்டு வருவாங்க. அந்த ரெண்டுமே இருக்க போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணி நம்ம அடியை எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்ம டிஃபென்ஸ் தாண்டி அவங்க எப்படி பஞ்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அதே மாதிரி என்னோடய பஞ்ச் எப்படி ரீச் ஆகுது அப்படி சொல்லும்போது அவங்களோட மிஸ்டேக்ஸ் என்னோடய ப்ளஸ்ஸாக மாற்றி நான் பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க இப்படி இந்த டெக்னிக்கில் தான் வராங்கன்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்சில் அவங்க டெக்னிக்கோடு சேர்த்து என்னோடது சேர்த்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தானாகவே வெற்றி கிடச்சிச்சு. நல்லாவும் அவங்கக்கிட்டேருந்து நிறையவும் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. டஃப்பான ஆப்போனன்ட்ஸும் இருக்காங்க, நம்ம எல்லோரும் ஈஸின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்களும் டஃப் கொடுத்து நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. அவங்களோட டிஃபென்ஸும் தாண்டி என் பஞ்சஸ் ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் தேசிய அளவில் போய் வெண்கலம் அப்படிங்கிற ஒரு பதக்கத்தை ஜெயிச்சிட்டிங்க. அடுத்து என்ன டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் போனீங்க குத்துச்சண்டைக்கு? அதுக்கு அடுத்ததும் நிறைய மேட்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 6-7 மேட்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுலேயும் வின் பண்ணேன், சிலது லூஸ் பண்ணேன். பார்ட்டிசிபேஷன் நிறைய இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு மேட்ச் ஆக்சுவலி கோபாலபுரத்தில் நடந்துச்சு. அங்கே சிஎம்காக நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததை விட
ரொம்ப லேட் நைட்டில் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டைமில். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மேட்ச் போடும்போது. அது பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ் டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ் செலெக்ஷன்லாம் வந்து அட்டன் பண்ணேன், ஸ்டேட் செலெக்ஷன்லாம் அட்டன் பண்ணேன். அதுலேயும் வின் பண்ணி கோல்டெலாம் வின் பண்ணியிருக்கேன், சில்வர் சில டைம் வின் பண்ணியிருக்கேன், ப்ரான்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்கேன். அதில் எந்த மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு? இந்த மேட்ச்சில் எனக்கு ஜெயிச்சுட்டா நான் எந்த மேட்ச்லேயும் நான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மேட்சாக எந்த ஒரு மேட்ச் இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஒன்று வந்து இங்கே பல்லாவரத்தில் நடந்துச்சு, அதுதான் போட்டேன். ஃபர்ஸ்ட்டாக என்னோடய கிளப் மேட்ச் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் இங்கே போடும்போது அதில் நான் வின் பண்ணும் போது எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆச்சு. வந்து சரி இதில் வின் பண்ணால் நம்ம எல்லாத்துலையும் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டஃப்போட போட்டேன். அதுக்கப்புறமும் வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ணாலும் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கஷ்டமாக இருந்தாலும் மோஸ்ட்டாக வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு. அந்த மேட்ச் பண்ணும் போது தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. அடுத்த மேட்ச் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது அந்த டிஸ்ட்ரிக்ட் இங்கே பல்லாவரத்தில் நடந்தது. உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு நிறைய குத்துச்சண்டை போட்டிகளில் போயிருக்கீங்க. இதில் நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்பவுமே டஃப்பான ஒரு ஆப்போனண்ட் அப்படின்னா அது எந்த மேட்ச்சில் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு? அந்த டஃப்னஸ் அப்படிங்கிறது ஏன் அந்த அளவுக்கு கடினமான ஒரு போட்டியாக உங்களுக்கு இருந்த மாதிரி ஒரு மொமெண்ட்னா அதை பற்றி சொல்லுங்கள். நேஷ்னல்ஸில் கடைசியாக எனக்கு நடந்த அடிப்பட்ட அப்போது நடந்த அந்த கொல்கத்தா ஆப்போனண்ட் கூட தான் எனக்கு டஃப்பாக தோணுச்சு. எவ்வளோ தான் ஸ்கோர் இருந்தாலும் வந்து அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் வச்சு அவங்களோட டெக்னிக்லையும் நான் ட்ரை பண்ணி பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அந்த மேட்ச் 3 ரவுண்டுமே போச்சு, ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அந்த நேஷ்னல் லெவல் போட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டஃப்பான அந்த ஆப்போனண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே உங்களுடைய அகாடமியில் உங்கள் கூட பயிலக்கூடியவங்க கூட நீங்கள் அந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்களா? அந்த டெக்னிக் பண்ணி அவங்கள நீங்கள் வீழ்த்தி இருக்கீங்களா எப்பயாச்சும்? அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்பேரிங் பண்ணும்போது ஒருத்தவங்ககிட்டையும் அந்த டெக்னிக் ஆகும்போது வந்து பரவாயில்ல இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் நம்மளால பண்ண முடியும் சொல்லிட்டு ஸ்பேரிங் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் ஸ்பேரிங் நடக்கும் இங்கே, இல்லை ட்வைஸ் நடக்கும் சில டைம். அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நான் பஞ்ச் பண்ணும் போதெல்லாம் வந்து மாஸ்டர் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுவார். அந்த டெக்னிக் அவர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காரு. அதை இன்னும் பவராக பண்ணும் போது தான் வந்து அது எனக்கு அதில் பெனிஃபிட் கிடச்சிச்சு ஆக்சுவலி. அந்த மாதிரி நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணும் போது வந்து ஓகே நம்மளால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் நம்மளால் பண்ண முடியும் சொல்லிட்டு அதே இல்லாமல் நிறைய அதோடு சேர்த்து நிறைய இது வந்து பார்ட்டிஸ் பண்ண ட்ரை பண்ணேன். எல்லாமே ஸ்பேரிங்லேருந்து தான் எல்லாமே இந்த கிளப்பில் இருந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. இந்த காலத்தில் வந்து பெண்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம். இன்றைக்கி பேரண்ட்ஸு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பசங்க அனுப்புகிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க வாயிட்டு படிக்க வைக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை சும்மா சொல்லக்கூடாது. அதேமாரி அந்த ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் ஸ்கூலு இருக்காங்க. அந்த கேவிஎஸ் ஸ்கூலில் அந்த பசங்களை சூழ்நிலை புரிஞ்சு அவங்க போய்ட்டு எக்ஸ்பென்ஸு ஃபுட்டு ரூம் எல்லாமே பார்த்தா ஸ்கூல் தான் பார்த்துக்குது. அதனால் ஸ்போர்ட்ஸு கண்டிப்பாக அந்த பொண்ணு இன்டர்நேஷ்னலில் பெரிய அளவில் மெடல் எடுத்து என்னோடய பொறுப்பு அது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட். அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் ஒரு கோச்சில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணுலே அது ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்க, பொண்ணுங்களாம் ஸ்போர்ட்ஸ் அனுப்பாதி சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிட்டு போய்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் பேரண்ட்ஸ் காலையும் வாங்காமல் கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க. இப்போ துர்கா பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரும்போது ஒரு பாக்ஸிங் காம்படிஷன்லாம் வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. வரும்போது பாப்பா திக்காக தான் இருந்தாங்க, குண்டானாங்க. சரி நம்ம பாப்பா கரைச்சலான்ட்டு தான் அந்த பொண்ணு லைட் ஹெவியில் கொண்டு வந்தேன். ஹெவிலேருந்து லைட் ஹெவி கொண்டு வந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு மிடில் வெயிட்டில் கொண்டு வர போகிறேன். உமன்ஸில் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு மேட்ச் நேஷ்னல்ஸில் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகி ஸ்டேட் செலக்ட் ஆகி நேஷ்னல்ஸில் கண்ணில் அடிப்பட்டாங்க. இந்த லெஃப்ட் ஐயில் அடிப்பட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம், நீ நல்லா பண்ணு சொல்லி நீ நேஷ்னல் பிரான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஞ்சாம்பாக்கத்தில் அந்த ஸ்டேட் லெவல் பாக்ஸிங் தமிழ்நாடு பாக்ஸிங் நேஷனல் நடத்துகிற மேட்ச்சில் ஒரு கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஹெவி மேட்ச்சில் கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க அந்த பாப்பா. அவங்க இந்த குத்துச்சண்டை போட்டியில் முதல் ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா தான் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இருந்தார். அவர் தான் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே மூமெண்ட் எல்லாமே அவர் தான், வீட்டில் அவர் தான் எல்லாம் ஸ்போர்ட்டிவ் பண்ணுறது அவர் தான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மாஸ்டருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அவர் வந்து எல்லாமே குழந்தைங்களை எப்படி கொண்டு போகணுன்றத அவர் மூலியமாக தான் நாங்களும் கற்றுக்கிட்டோம். தோல்வி வெற்றின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஜெயிக்கணும், தோல்வி கடந்து தான் வெற்றி வரணுன்ட்டு அவர் நிறைய ஸ்போர்ட்டிவாக எல்லாமே நல்லா பண்ணி தருவார். எங்களுக்கு குழந்தைங்க நல்லா இவ்வளோ தூரம் வந்திருக்குது மாஸ்டர் தான்
இப்போ குத்துச்சண்டை அப்படி வரும்போது நீங்கள் வந்துட்டு பலமாக குத்தணும் உங்களுடைய ஆப்போனண்ட்டை. அதுக்கு உணவு அப்படிங்கிறத ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. உங்களுடைய கோச் வந்துட்டு என்ன மாதிரியான உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டயட் சார்ட் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபுட் ஹேபிட் எதுவும் டயட்லாம் வந்து அவ்வளோ சொல்ல மாட்டார். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் வார்ம் அப் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணால் தானாக ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அதிகமாக வந்து ஃபுட்லாம் கம்மி பண்ணலாம் சொல்ல மாட்டார். ஹெவி வெயிட்டில் இருக்கவங்களுக்கு கம்மி பண்ணாலும் வந்து அந்த ஃபுட் தான் ஹெல்ப் பண்ணும் ஸ்ட்ரென்த்துக்காக. அதனால் வந்து நீ எது இருந்தாலும் நல்லா ஃபுட் சாப்பிட்டுட்டு எது இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லுவார் எங்கள் மாஸ்டர். இப்போ குத்துச்சண்டை அப்படின்னு வரும்போது நீங்கள் 2 வருஷத்தில் இவ்வளவு சாதனைகளை படைச்சிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் பள்ளி அளவிலான போட்டிகளில் போயிருக்கீங்களா? பள்ளியை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். போயிருக்கேன். ரீஜனல்ஸில் வந்து வின் பண்ணி நேஷ்னல்ஸு, அதுலேருந்து SGFA வரைக்கும் போயிருக்கேன். லாஸ்ட் 25ல் வந்து SGFA வரைக்கும் போய் அதில் வந்து மேட்ச் லூஸ் பண்ணிட்டேன் நான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் போட்டு விளாடினேன். பட் என்னால் பண்ண முடியல. அதனால் வந்து திருப்பி வர வேண்டியதாகிடுச்சு. ஸ்கூல் அளவில் ரிப்ரசென்ட் பண்ணுவோம். எங்கள் ஸ்கூலில் நான் மட்டும்தான் பாக்ஸர். ஆக்சுவலி தனியாக நான் மட்டும்தான் மோஸ்ட்டாக அந்த பேலட்டில் நான் தான் தனியாக இருப்பேன் பாக்ஸிங்கில். ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் தனியாக பாக்ஸிங்னு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு கொடுத்தது நான், என் சிஸ்டர். அதனால தான் வந்து பாக்ஸிங்னு வரும்போது டஃப்பாக தான் இருக்கும். பட் நீ எப்படி பண்ணுவேன்னு பிடி டீச்சர்ஸ் கேட்கும்போது நான் பண்ணுவேன் மேம், நான் ட்ரைனிங் போகிறேன் அப்படி இப்படி சொல்லும் போது ஸ்கூல் லெவலில் நான் ரீப்ரசென்ட் பண்ணி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கேன். ரெண்டு வாட்டி போயிருக்கேன். ஆக்சுவலி ரீஜனல்ஸ் நேஷ்னல் சொல்லிட்டு 2 வாட்டி நேஷ்னல்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி SGFA பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் ஸ்கூல் நேம் சொல்லலை நீங்கள்? கேந்திர வித்யாலயா. நான் கேந்திர வித்யாலயா படிக்கிறேன். கேந்திர வித்யாலயா சங்கத்தன் அதான் படிக்கிறேன். இப்போ நீங்கள் குத்துச்சண்டை அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விளையாட்டில் வந்துட்டு ஆர்வம் அப்படிங்கிறது இருந்திருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் ஆக்சுவலி சிலம்பத்தில் இருந்தேன். சிலம்பத்தில் சின்ன வயசுலேருந்து சிலம்பம் பண்ணும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுலேயும் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாக்ஸிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் என் பிளாக் பெல்ட் சிலம்பத்துக்கு அப்புறம் சரி பாக்ஸிங் போகலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது மேலே எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. எங்கள் அப்பா கிட்டே கேட்கும்போது சரி போய் ஜாயின் பண்ணி விடுறேன்னு சொன்னார். அது மூலயமா தான் இப்போ நான் இவ்வளோ தூரம் 2 இயர்ஸில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறது காரணம் அதுதான். ஓகே, இப்போ சிலம்பத்தில் வந்துட்டு பிளாக் பெல்ட் வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. அவ்வளோ சாதனைகளை சிலம்பத்துலேயும் படைச்சிருக்கீங்க. அப்படியே அங்கேருந்து தாவி குத்துச்சண்டைக்கு வந்துட்டீங்க. இங்கேயும் பல சாதனைகளை படைச்சிட்ருக்கீங்க. இப்போ திரும்ப சிலம்பத்துக்கு போகிற ஐடியா ஏதாச்சும் இருக்கா, இல்லாட்டி திரும்ப குத்துச்சண்டையிலே தொடருவீங்களா? இல்லை, நான் இன்னும் இப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ 2 இயர்ஸாக தான் போயிட்டுருக்கேன். ஆனால் சிலம்பம் வந்து 4 இயர்ஸாக பண்ணி நான் என்னோடய கரியர் முடிச்சாச்சு. அது என்னோடய பார்ட்டிசிபென்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளால் இதை பாக்ஸிங்கில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மோடு தான் வந்திருக்கேன். இன்னும் இப்போ பாக்ஸிங்கில் தான் கண்டினியூ பண்ணுவேன். இனிமேல் அதிகமாக பாக்ஸிங்கில் தான் கண்டினியூ பண்ணுவேன். பாக்ஸிங்கில் நீங்கள் தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் மென்மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும்? அடுத்தது வந்து என் ஸ்கூல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணதோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணதோ எனக்கு வந்து இந்தியா ரிப்ரசன்ட் பண்ணணும்னு ஆசை. நேஷ்னல்ஸில் வின் பண்ணிட்டு அதுலேருந்து SGFA வின் பண்ணி நான் இந்தியா வந்து ரிப்ரசன்ட் பண்ணணும்னு ஆசை. இந்தியாவில் வின் பண்ணி ஒலிம்பிக் போகணுன்னு ஆசை. இதில் வந்து இது பண்ண ஸ்கூல் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. எது இருந்தாலும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அவங்க மூலியமாகவும் நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரோல் மாடல் எல்லாமே எங்கள் மாஸ்டர் தான் எனக்கு. அவர் மூலியமாக தான் இவ்வளோ தூரம் வந்துருக்குது. அவரோட எய்ம் வந்து நான் நல்லா போகணும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் குத்துச்சண்டையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்களுடைய மாஸ்டர் தான் உங்களுடைய ரோல் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய மாஸ்டரை தாண்டி இப்போ நீங்கள் டிவியில் நிறைய பேரோட குத்துச்சண்டை போட்டிகளை பார்த்துருப்பீங்க. இவங்க இவ்வளோ நல்லா ஆடுறாங்களே, இவங்களோட டெக்னிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் எங்கேயோ போயிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் வியந்து பார்த்த ஒரு குத்துச்சண்டை வீரர்னா யார்? அவங்கள பற்றி சொல்லுங்கள். முகமது அலி தான். ஏன்னா அவர் வந்து அவரோட வீடியோஸ் வந்து அதிகமாக பார்ப்போம். நாங்கள் யூடியூப்பில் வந்து அவருக்கு தான் அதிகமாக பார்க்குறது. அவரோட மேட்சஸ்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி டெக்னிக் யூஸ் பண்ணி வின் பண்ணார், அவரோட ரைட் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணி வின் பண்ணார் சொல்லிட்டு அவர் மேட்ச் பார்க்கும்போது சரி இவரை மாதிரி நம்மளும் ஒரு நாள் நல்ல பெரிய பாக்ஸராக வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மோட போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் இது வரைக்கும் வாங்கின விருதுகள்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த விருதுனா எது? இந்த விருது வாங்கிட்டேன், இனிமேல் வந்துட்டு குத்துச்சண்டையில் என்னால் எவ்வளோ தூரம் வேணாலும் போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு தருணம் அப்படின்னா என்ன? அது என்ன விருது? அதை பற்றி சொல்லுங்கள். என்னோடய கிளப் மேட்ச் தான். ஏன்னா முதல்ல ஸ்டார்டிங் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ இங்கே இது வின் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம எல்லாமே வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட கிளப் மேட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது
இப்போ நீங்க இந்த குத்துச்சண்டை அகாடமில 2 வருஷமா நிறைய விஷயங்கள் கத்துட்டு வரீங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. உங்களுடைய சீனியர்ஸ் வந்துட்டு குத்துச்சண்டை நீங்க ஆடும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்களா? சீனியர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா? இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இப்படி பண்ணா நீ ஆப்போனண்ட்டை ஈஸியா வந்து ட்ரிக் பண்ணி ஜெயிச்சிடலாம், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களோட சீனியர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? எல்லாரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய ட்ரிக்லாம் சொல்லி தருவாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணுமோ அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை கரெக்ட் பண்ணி இந்த பஞ்சில் இல்லாமல் அந்த பஞ்சு நீ பண்ணிப்பாரு, கண்டிப்பாக உனக்கு மாட்டோம் அப்படி சொல்லி நிறைய பஞ்சஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அடிக்கடி எனக்கு வந்து பேட் பிடிச்சி இந்த மாதிரி பண்ணு அப்படி பண்ணிலாம் வந்து சொல்லி எனக்கு வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. சீனியர்ஸ் நிறைய பேர் வந்து நல்லா பண்ணுற அப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணி இன்னும் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும், அப்படிலாம் ரிலீஸ் பண்ணணும், அப்படி பண்ணால் கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சொல்லி பண்ணி விடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மேட்சுக்கு போகும்போதுமே உங்கள் கூட துணைக்கு வர்றது யார்? உங்கள் அம்மா அப்பாவா இல்லை உங்கள் கோச்சா? யார் வந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்டராக என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா எல்லா இடத்துலையுமே? அந்த மாதிரி உங்களுக்கு தோணின ஒரு விஷயம் தான் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் மோஸ்ட்டாக வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்படி எங்கள் அப்பா அடிக்கடி வருவார். சில மேட்சஸ் நான் அவுட்டர் மேட்சஸ் போடும்போது எல்லாம் எங்கள் அப்பா வருவார். ஸ்கூல் மேட்ச் போடும்போது பேரண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்க, நாங்களே தான் தனியாக போய் பண்ணிட்டு வருவோம். கோச்சஸும் அலோ கிடையாது. வெளி மேட்ச் போடும்போது பேரண்ட்ஸும் கோச் 2 பேருமே சப்போர்ட் தான். அவங்க 2 பேர் இருக்கும்போது நல்லா பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக்னால் அந்த இடத்துல கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க இருக்கிறது நல்லது. நாங்கள் அவுட்டர் மேட்ச்லலாம் ஃபுல்லாக வருவாங்க. ஸ்கூல் மேட்ச்சில் நாங்களே தான் போவோம். இப்போ நீங்கள் குத்துச்சண்டை போட்டிகள் பல விஷயங்கள்ல நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இதுலலாம் உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுக்களே உங்கள் மனசுக்கு ரொம்பவுமே நெருக்கமான ஒரு பாராட்டு அப்படின்னா என்ன? அது யார்கிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டு, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் மாஸ்டர் கிட்டேருந்து கிடைச்ச பாராட்டு தான். அவுட்டரில் நிறைய கோச்சஸ் கூட பாராட்டியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து லாஸ்ட் மேட்ச் போடும்போது எங்கள் மாஸ்டர் சப்போர்ட் பண்ணது, எங்கள் மாஸ்டர் கிட்டேருந்து அதை அப்ரிஷியேட் கேட்கும் போது எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேட் ஆச்சு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. நல்லா போட்டிருக்கேன், இந்த மாதிரி நல்லா பண்ணணும் இனிமேல் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு மோட்டிவேஷன் நல்லா இருந்துச்சு எனக்கு. அது இன்னும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய குத்துச்சண்டை பயணத்தை பற்றியும் உங்களுடைய சாதனைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக விவரிச்சிங்க. அதுக்கு வந்துட்டு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதை தாண்டி உங்களுடைய குத்துச்சண்டை வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் இன்னும் மென்மேலும் ஜெயிக்கணும், மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் தொலைக்காட்சி சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.